வெல்கம் டு லில்லிஸ் ஃபுட் சேனல். முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 4 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 4 தக்காளி, 10 முட்டை வேக வைத்தது, உருளைக்கிழங்கு வேக வைத்தது 1/2 கிலோ, ஒரு முழு தேங்காயில் சிறிதளவு சோம்பு ஜீரகம் போட்டு அரைத்து வைத்தது, மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், தனியாத்தூள் 4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணீர். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு அதை வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வைத்திருக்கிற எல்லா மசாலாவையும் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கை அதில் போட்டுக்கலாம். அடுத்தது வேக வச்ச முட்டையை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 10 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் 2 மினிட்ஸில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ நம்ம டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.